எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். ஒரு இளைஞர், அவர் ஒரு 27 வயசு 28 வயது இளைஞர் என்கிட்ட சும்மா பேசினார். இப்போதான் இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி. நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நல்லபடியாக இருக்கோம், ஜாலியாக இருக்கோம். ஆனால் பெரியவங்க என்னையும் ஒரு பெரியவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. நீங்கள்லாம் யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், இப்படிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க? அதாவது நைட்டு சீக்கிரம் தூங்குறதுங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க? நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கிறோம். நைட்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு, ஃபோன் பேசிட்டு, கொஞ்சம் படம் பார்த்துட்டு, பாட்டெல்லாம் கேட்டு 12:00 படுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இது நீங்கள் ஒரு மாதிரி ஒரு செட் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் செட் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்லாம் சொன்னார். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. உண்மையிலேயே லைஃப்க்கு இப்படிதான், அப்படிதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவனுடைய வழிகாட்டல்களின்படி வாழ்க்கை அமைய வேண்டும். இறைவன் எல்லாருக்கும் எப்படி வழிகாட்டான்னு நமக்கு தெரியாது. அவங்கவங்களுக்கு எந்த வழி காட்டப்படுகிறதோ அதை அவர்கள் மேற்கொண்டு நடைபோட வேண்டும். அதோட ரிசல்ட்டை எப்படி நம்ம பார்க்கிறது? என்னதான் நம்ம பேசினாலும் ரிசல்ட் அடிப்படையா வச்சு தான் எதையுமே பண்ண முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில சுகம் இருக்குதா இல்லையா? நம்ம உடம்புல சுகம் இருக்குதா இல்லையா? நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்குதா இல்லையா? இத வச்சு தான் நம்ம வாழ்க்கை சரியான வழியில போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். இப்போ நமக்கு உடல் ரீதியா ஒரு சுகவீனம் இருக்குது அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன? நாம இறைவனுடைய வழிகாட்டல்ல நடக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே கிடையாது.
அப்படியா? அப்ப நெக்ஸ்ட் என்னங்க? இறைவனுடைய வழிகாட்டல் படி நடக்கணும் அவ்வளோதான். ஸோ, இதுதான் வழி, அதுதான் வழின்னு எதுவுமே இல்ல. இறைவன் உங்க உள்ளத்துல உணர்வா எதை அறிவிக்கிறானோ, அதன் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய வழி நன்மையான வழி. அதனுடைய விளைவு உங்கள் உடலில் சுகம், மனதில் சுகம், குடும்பத்தில் சமாதானம், சமூகத்தில் சமாதானம், நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் சமாதானம். இது இல்லன்னா, தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான். மனிதர்கள் வரையறுத்த வழிமுறைகளின்படி நீங்கள் வாழ வேண்டாம். உங்களுடைய படைப்பாளன் காட்டிய வழிமுறைகளின்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் அந்த இளைஞருக்கு நான் சொன்ன பதில். அவர் அடுத்து என்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். உணர்வுனா என்னன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நம்ம தியான வகுப்புடைய Zoom ஐடிய குடுத்தாச்சு. இப்படித்தான் அழைப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த டீச்சிங் செஷன்ல நம்ம ஒரு வாட்டி பேசணும். ஸோ இங்க என்ன நம்ம நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. தியானம் நம்முடைய மையத்தை நமக்குள் நிலைநிறுத்துகிறது. தியானம் நம்முடைய மையத்தை நமக்குள் நிலைநிறுத்துகிறது. ஏனென்றால், நம்முடைய மையம் நமக்குள் தான் இருக்க வேண்டும். இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த காம்பஸ்ல வந்து வட்டம் போடுவோம். அத ஒரு புள்ளியில ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா தான் அந்த காம்பஸ்ல வட்டம் போட முடியும். அந்த ஷார்ப்பான அந்த காம்பஸோட ஷார்ப்பான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத நீங்க எங்க வைக்கிறீங்களோ அதான் மையம். அத சார்ந்து தானே வட்டம் வரும். அந்த மாதிரி நம்முடைய மையம் நமக்கு உள்ள தான் இருக்கணும். எங்கேயாவது போய் நீங்க வச்சீங்கன்னா, அது சார்ந்த வட்டம் தான் போடப்படும். அந்த வட்டத்துக்குள்ள நீங்களே சிக்கிடுவீங்க. அப்போ நம்முடைய மையம் நமக்குள் இருக்க வேண்டும். தியானம் நம்முடைய மையத்தை நமக்குள் நிலைநிறுத்துகிறது. இப்போ உடனே இந்த தியானத்துல இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, தியானம் பண்ணா தான் நல்லா வாழ முடியும். தியானம் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையே போயிரும். அப்படியும் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கிறதுனா என்ன? இறைவனுடைய வழிகாட்டல்களின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. மனசு நல்லா இருக்கிறதுக்கு, மனச நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு தியானம் உதவக்கூடிய ஒரு கருவி அவ்வளவுதான். தியானம் என்ற கருவி இல்லாமலே கூட மனதை அவர்களுடைய மையத்தில் நிலைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால இங்க தியானம் முக்கியம் இல்ல. நீங்க உணர்வின் அடிப்படையில் வாழுகிறீர்களா என்பதுதான் முக்கியம். உணர்வின் அடிப்படையில் வாழ முடியவில்லை என்றால், அதற்கு உதவக்கூடிய ஒன் ஆஃப் த வெப்பன் டூல் தான் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ணா தான் அப்படின்னு நீங்க நெனச்சுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்கார்ந்தாலே போதுங்க. அந்த மாரி ஒரு மைண்ட் செட், ஒரு ஒரு தன்மையில போய் நம்ம சிக்கிருவோம். அதுவுமே என்ன தெரியுமா ஆகும் கொஞ்ச நாள்ல? ரிசல்ட் குடுக்காது. ஆக்சுவலி இந்த தியானம் பண்றது எதுக்குன்னா, நீங்க வெளி சூழல்லயே இருந்து பழகுறீங்க. உள் சூழலுக்கு வாங்க. உள்ள வந்து இருந்தா தான், உள்ளத்துல அந்த உணர்வுகள் அறிவிக்கப்படுது. அத நீங்க செவியேற்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நம்மள வெளியில தூக்கி போடக்கூடிய சூழல்களா தான் இருக்கு. அதாவது 360 டிகிரி உங்கள தான் டார்கெட் பண்றாங்க எல்லாரும். கெட்ட சக்திகள் எல்லாரும். நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே, உங்கள தூக்கி வெளியில போடுறது தான் அவைங்க வேலையா இருக்குது. ஏன்னா, நீங்க உள்ள இருந்து பழகிட்டீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய செய்திகள் உங்களுக்கு வந்துரும். அது வந்துருச்சுன்னா, நீங்க நேர்வழி பட்டு விடுவீர்கள். நேர்வழியில் நிலை பெற்று விடுவீர்கள். அதனால, உங்கள உள்ள அனுப்புறதுக்கே இங்க பெர்மிஷன் கிடையாது. அதையும் மீறி தான் நம்ம அப்பப்போ உள்ள இருந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் உள்ள இருக்கிறதே நம்ம நோக்கம் கிடையாது. அது ஒரு ரிச்சுவல் ஆயிடும். உள்ள இருந்து என்ன பண்றோம்? உள்ள இருந்து என்ன பண்றோம்? ஒரு கோயில்ல ஒரு பூசாரி இருக்காருன்னா, அவர் வந்து இறைவனுடைய அருளை பெற்று விடுவாரா என்றால் இல்லை. அங்க அவர் மனசு எந்த அடிப்படையில மாறுது, அந்த கோவிலுங்கிற சூழல பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லாட்டினா எல்லா கோவில் பூசாரிகளுமே, எல்லா சர்ச் ஃபாதர்களுமே, எல்லா இமாம்களுமே புனிதர்களாக இருப்பார்கள். இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? அங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் முக்கியம். அதனால தியானம் என்பது உங்களை உள் சூழலில் அமைக்கிறது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பது இங்கே முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது. அதனால தியானம் என்பது ரொம்ப முக்கியம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள வந்து ஒரு கரண்ட்ல வைக்குது. உங்களுடைய உங்கள் மீது கவனத்தை நிலைநிறுத்த வைக்கிறது. அந்த கவனத்த அப்படி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும்.
எங்க காணாம போயிடுவீங்கன்னே தெரியாது. அதனால தியானம் வந்து டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு ரிமைண்டர்ஸ குடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கடல்ல இறங்குறோம். நமக்கு நீச்சல்லாம் தெரியாது. கடல்ல இறங்குறோம். எங்க போணும் அப்படின்றதே கடல்ல இறங்குனா தான் தெரியும். அப்படின்ற கண்டிஷன் தான் இருக்குது. நீச்சல் தெரியாது. இப்போ ஒரு டியூபோ, ஒரு கயரோ நமக்கு தேவ. அது மாரி தான் இந்த மெடிடேஷன். அப்போ கொஞ்ச நாளைக்கு அத நம்ம புடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வழி அறிவிக்கப்பட்டு நீங்க போயிடலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தியானம் என்பது ரொம்ப முக்கியமான கருவி. நம்ம லைஃப் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காலத்தை உணரக்கூடிய பயிற்சியில நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம். லைஃப் நகர்ந்துகிட்டே இருக்குது. அந்த லைஃப் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது, நாம சரியான திசையை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் என்றால், நாம் அந்த ஓட்டத்துக்கு இணங்க வேண்டும். அந்த ஓட்டத்துக்கு இணங்குவதற்கு நம்முடைய மனம் 2 அதாவது நம்ம மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே கெட்ட பதிவுகள் வந்து முக்கியமா பலகீனப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்ப இளைஞர்கள் அந்த அந்த பையன் என்கிட்ட கேட்கும்போது, அவருடைய மைண்ட்ல வந்து பதிவு இருக்குது. இந்த மைண்ட் 2ல இருக்கக்கூடிய பதிவு தான் அவர வந்து திசை மாற்றம் செய்கிறது. இப்போ இந்த பதிவுகள உள்ள செலுத்திட்டோம் நம்ம. இந்த பதிவுகள உள்ள செலுத்தும்போது அவர் திங்க் பண்றாரு. ஓ! இப்படியா? அப்படியா? நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ள வருவாரு. அல்லது இறைவன் நாடி ஒரு நேர்வழி அவருக்கு அறிவிக்கப்படும். அந்த பாதையில பயணிக்க முடியும். ஸோ இப்ப யோசிச்சு பாருங்களேன். நமக்கெல்லாமே பாதை லேசாக்கப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிறோம். உள்ள இருந்து செய்ய வேண்டியது செஞ்சுட்டோமான்றது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். செஞ்சுட்டீங்கன்னா, யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். யூ வில் பி ஆன் த ரிசல்ட். இல்லன்னா ரிசல்ட் வந்து எட் டூ கம். பட் ரிசல்ட் வந்தே ஆகும். சுகம், சமாதானம். அமைதி, சமாதானம். அமைதியிலயும், சமாதானத்தில இருந்தா தான் அடுத்து ஒரு பயணத்தின் அமைப்பு அமையும். இப்போ நம்ம காலை பிரார்த்தனை வாசிக்கிறோமே, அந்த காலை பிரார்த்தனையவே இன்னும் சில பேர் வந்து நம்மில் சில பேரே கூட அது ஒரு ரிச்சுவலா மாத்தி வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில எழுந்தோனே அத படிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியும் கிடையாது. அது எல்லாமே சிந்தனை தான். நீங்க ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருந்ததுனா ஒரு ஒரு 10 நிமிஷம் அந்த காலை பிரார்த்தனை எடுத்து, ஒவ்வொரு வார்த்தையையுமே நீங்க படிங்களேன். "அகிலங்களின் இறைவனே, அனைத்தின் ஆதாரமும் நீ, தொடக்கமும் நீ. என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன்." அப்ப அறிவு தீமையா? அறியாமை தீமையா? இந்த மாரி சிந்தனை அடிப்படையில நீங்க போனீங்க அப்டின்னா, இந்த இந்த கேள்விகள், சிந்தனைகள் தான் உங்கள வந்து அந்த உள் சூழல்ல இருக்கக்கூடிய உங்கள, அந்த உள்ளத்தின் உணர்வுகள செவியேற்பதற்கும், அந்த உணர்வுகள விளங்கிக் கொள்வதற்கும், அந்த உணர்வுகளை விசாலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போ சிந்தனை, தேடல்கள் இதெல்லாம் தான் உள்ள இருந்து நீங்க செய்ய வேண்டியது. சில நேரங்கள்ல மெடிடேஷன் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சிந்தனைகள் ஓடும். அந்த சிந்தனைகள நீங்க அனுமதிக்கணும். அது முக்கியமா ஆதிமூல தவத்துல இருக்கும்போது அது நடக்கும். ஸோ, இது சார்ந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பேசலாம். இன்னைக்கு பேசின விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிடேஷன் அப்படிங்கிற செயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா, அது மட்டுமே எல்லாம் ஆயிடாது. அதுல நீங்க என்ன செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுல நீங்க என்ன செய்யணும்? சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும். தேடல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணர்வாக உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை செவியேற்று, அதை இந்த உலகத்தில் செயல்படுத்தக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா, அந்த தடையை நீக்குவதற்கான ஞானங்களை வேண்ட வேண்டும். அதற்கான ஞானங்கள் உணர்வாக உங்களுக்கு இதுதான் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரீம்ல நீங்க வந்து உங்கள கன்சிஸ்டன்ட்டா பொருத்திக்கிட்டீங்கன்னா, ரிசல்ட் வில் கம். ரிசல்ட் என்னது? அமைதி, சமாதானம். ஸோ இந்த வருடம் ஆன்மீக மேன்மைக்கான ஆதிமூல தவ வருடம் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். ஸோ ஆதிமூல தவத்தினுடைய சாரம் என்ன? இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் மீது, உங்கள் மனதின் மீது, உங்களுடைய மையத்தின் மீது, உங்களுடைய மையத்தின் கருவின் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். ஒரு நாள்ல இந்த கான்ஷியஸ எவ்வளவு நேரத்துக்கு நீங்க வந்து தக்க வைத்துக் கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப் ஸ்பிரிச்சுவலா இருக்கும். தட் இஸ் உங்க லைஃப், நம்ம லைஃப் ஒரு ஹியூமன் லைஃபா இருக்கும். இப்போ பேசுறோமா, இறைவன் அந்த கான்ஷியஸ் கூட இருந்துகிட்டே இருக்கணும். சைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். சாப்பிடுறீங்களா? அந்த கான்ஷியஸ்
இருந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாயிலும் இல்லாட்டியும் முதல் வாயில, நடு வாயில, கடைசி வாயில. ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் அந்த கான்ஷியஸ நீங்க தக்க வச்சுக்கிறணும். அதுதான் இந்த வருடத்துக்கான நம்மளுடைய அது என்னது ரெசல்யூஷன். அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறது. ஸோ நாம இருக்கணும். அடுத்து நம்மள சார்ந்தவங்கள நம்ம இதுக்கு அழைக்கணும். இன்றைய தியான செயல்முறையை நாம் தொடங்கலாம். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடி நம்முடைய அக உலகத்துக்குள் செல்ல வேண்டும். அகம் என்பது உங்களுக்கான தனிப்பட்ட உலகம். தனிப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் மிக மிக பெரியது. அனைத்தையும் விட பெரியது. அங்கே நீங்கள் நுழையுங்கள். அதன் அதிபதி என்ற எண்ணத்தில் நுழையுங்கள். உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தான் அதிபதி. உங்களை அதிபதியாக்கியவன் உங்களுடைய இறைவன். உங்களுடைய உள்ளத்துக்கு, உங்களுடைய அகத்துக்கு அதிபதி என்ற எண்ணத்தில், உணர்வில் நீங்கள் உள்ளே நுழையுங்கள். உங்களுடைய டெரிட்டரி அது. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் அடையாளங்களிலிருந்து, இந்த உலகத்தின் தொடர்புகளிலிருந்து உங்கள் மனதை விடுவித்து தன்னந்தனியாக நீங்கள் வாருங்கள். உங்களுடைய மனதை தன்னந்தனிமை தவ உணர்வில் நிலைப்படுத்துங்கள். மனம் என்ற நிலையில் உங்களை நீங்கள் சிந்திக்க முடியவில்லை என்றால், உடல் என்ற தன்மையிலேயே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியே ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதாக நீங்கள் பாவனை செய்து தன்னந்தனியாக ஒரு மலை உச்சியில் மேகங்களே உங்களுக்கு கீழ்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற காட்சியை நினைவில் கொண்டு தன்னந்தனியாக நீங்கள் அமர்ந்திருப்பதாக கொள்ளுங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை இறைவன் பார்க்கின்றான் என்று உணருங்கள். அகிலங்களின் இறைவன் உங்களை நேருக்கு நேராக உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் உணருங்கள். இது கற்பனை அல்ல, இது மகா சத்தியங்களில் உள்ளது. இறைவனுடைய பார்வை உங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. உங்களை அடைந்து உங்களை அந்த பார்வையில் நிறைத்திருக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இறைவன் பார்க்கின்றான்.
நீங்கள் பிரச்சனைகளோடு இருந்து கொண்டிருந்தாலும், ஏக்கங்களோடு இருந்து கொண்டிருந்தாலும், நோய்களோடு இருந்து கொண்டிருந்தாலும், கேள்விகளோடு இருந்து கொண்டிருந்தாலும், குழப்பங்களோடு இருந்து கொண்டிருந்தாலும், நன்றியுணர்வோடு இருந்து கொண்டிருந்தாலும், கோபத்தோடு இருந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை இறைவன் பார்க்கின்றான் என்ற உணர்வில் நிலை பெறுங்கள். தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் நிறுவப்படும். இறைவனுடைய பார்வை என்பதே நன்மையும் தூய்மையும் தான். பார்வையில் உறுதியாக இருங்கள். பார்வையை அடைந்திருப்பது குறித்து தெளிவில் இருங்கள். இறைவனுடைய பார்வை உங்களை சூழ்ந்திருக்கிறது. உங்கள் உள்ளிருந்தும் புறமிருந்தும் இறைவனுடைய பார்வை உங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை உணருங்கள்.
இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. அகிலங்களின் இறைவன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து நீங்கள் தவம் இயற்றுங்கள். உங்கள் மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை இறைவன் பார்க்கின்றான். அந்த எண்ணங்களின் நன்மை தீமைகளை அவன் அறிகின்றான். நாம் நன்மையை விரும்பக்கூடியவர்களாகவும் தீமையை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் உண்மையில் இருப்பதை அவன் அறிந்திருக்கின்றான். நம்முடைய தூய்மை தன்மையை அறிந்திருக்கின்றான். அது கரை படிந்திருக்கிறது என்பதையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ இந்த க்ஷணத்தில் அதை இறைவன் பார்க்கின்றான். அவனுடைய பார்வை உங்கள் இருப்பில் நன்மைகளையும் தூய்மைகளையும் அதிகப்படுத்தும் என்ற உணர்வில் அந்த பார்வையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். மெதுவாக கண்களை திறந்து. ஆதிமூல தவம் என்பது இறைவனுடைய பார்வை நம்மீது இருக்கிறது என்ற உணர்வில் தவம் இயற்றுவது. இப்போ நாம கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நம்ம என்ன செய்வோம்னா, ஒண்ணு மூச்சை கவனிப்போம். இல்லாட்டி பயங்கரமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்ல எத வர வைக்கிறது, எத நிறுத்துறதுன்ற கண்ட்ரோல் கூட நமக்கு இருக்காது. அது பாட்டுக்கு ரேண்டமா வந்துகிட்டே இருக்கும். ஃபிசிக்கலா சென்சேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அரிக்கும், வலிக்கும், ஊர்ற மாரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், மரத்து போறது இருக்கும். இந்த மாரி இருக்கும். தூக்கம் வரும். ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். வெளியில கேட்கக்கூடிய சத்தங்கள கவனிப்போம். இது மட்டும் தான் நடக்கும். இது ஃபார்ம் 3ல நம்ம பண்றது. ஆதிமூல தவத்தில நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தா இதுதான் நடக்கும். ஆனா, இது எல்லாமே நடந்தாலும், இதையெல்லாம் இறைவன் பார்க்குறான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல நிக்கிறது தான் ஆதிமூல தவம். அந்த பார்வை நம்ம மேல விழுகுது. அது நம்மளுடைய சகலத்தையும் பார்க்குது. இதுல நீங்க இறைவனுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்ல. ஐயோ! இந்த எண்ணம் தெரியாம வந்துருச்சுங்க. இனிமேல் வரமாட்டேங்குது. வராம பார்த்து அப்படிலாம் நீங்க சொல்ல தேவையில்ல. வருது இறைவன் பார்க்குறான். இந்த கெட்டத நீங்க விரும்பல, நல்லத விரும்புறீங்கன்றது உங்களுடைய இன்டென்ஷன். அது உங்களுக்கே கூட சம்டைம்ஸ் தெரியாம இருக்கும். ஆனா உங்க இயல்பு அதுதான். தூய்மை தான் உங்களுடைய இயல்பு. அதை இறைவன் அறிந்தவன். இறைவனுடைய அந்த பார்வை அந்த இயல்பை மேம்படுத்தும். உங்களுக்குள் தூய்மையையும், நன்மைகளையும் அது உறுதிப்படுத்தும். ஸோ இதுதான் ஆதிமூல தவத்தினுடைய தன்மை. இப்போ இத வந்து தியானத்துல நாம வந்து ஸ்டேபிளா இருக்கும்போது பண்றோம். செயல்படும்போது அதே எண்ணம் தான்.
இந்த செயல்பாட்ட இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கெட்ட செயல் நீங்க செய்றீங்களா? அத இறைவன் பார்க்கிறான்னே நெனச்சு நீங்க செய்யுங்க அவ்வளதான். அவ்வளதான். அப்புறம் அந்த செயல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள நீங்க அத்தாட்சியா இருந்து உணர்வீங்க. இறைவன் பார்க்கிறான்றதுக்காக நாம வந்து கெட்டது செய்யாம இருக்க வேண்டாம். நீங்க செய்யுங்க. ஆனா, அது செய்ய முடியுதான்னு பாருங்க. அந்த பார்வை உங்கள எப்படி பாதுகாக்குதுன்றத அத்தாட்சியா இருந்து நீங்க உணர்ந்துக்க. அதே மாரி நெறைய பேருக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஐயோ! நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பத்தில இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம சமூகத்தில இந்த பிரச்சனை இருக்குது. இப்படி இதனால நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். அப்படின்லாம் தயவு செஞ்சு வரவே வராதீங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருடைய ஒளியை உங்களுக்குள் பரப்பக்கூடிய ஒரு தடை நீக்கும் செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம உயிரோடு இருக்கோம்னா, அந்த உயிருடைய ஒளியை நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில வந்து விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஒளி பரவுவதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் என்பதை நாம் புரிந்து மெடிடேஷன் பண்ணணும். அந்த ஒளி பரவுச்சுன்னா, அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க சுகம் தான். நீங்கள் ஒளியை பரப்புவதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உயர்வான இன்டென்ஷன்ஸ நம்ம வச்சுக்கிட்டு தான் இந்த இறைவழி தியானத்தை நாம் தொடங்க வேண்டும். இறைவழி தியானம், இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கக்கூடிய கருணையும், இரக்கமும் கொண்ட ஒரு அருட்கொடை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய வழிகாட்டல்களில் நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். இறைவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய சமூகத்திற்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழியையும், அமைதி மற்றும் சமாதானத்திற்கான பாதையையும் அறிவித்து, அதில் நாம் நிலை பெற உதவி செய்யட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.